ஹாய் ஆல். லாஸ்ட் வீடியோவில் நான் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரிப்போட மெயின் ரீசனே வந்து எங்களோட குலதெய்வ கோயில் ஃபங்க்ஷன் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய சிஸ்டர்லா அவங்க பசங்களாம் மீட் பண்ணுறோம். ஸோ எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. சாமிக்கு வந்து நாங்கள் வந்து 108 பழம் வச்சு 4 மாலை கோத்துருந்தோம். ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய சிலை எல்லாமே. ஸோ அது வந்து நான் கொஞ்சம், என் மாமியார் கொஞ்சம் தனியாக கோத்துட்ருந்தோம். இது கல்யாணம் முடிஞ்சு வர ஒரு 4th தவம் இது. எங்களோட கோயிலில் வந்து வருஷம் பண்ணுவாங்க. பொது தவம், தனி தவம்னு பண்ணுவாங்க. இது வந்து பொது தவம் தான். இதுவரையும் நான் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து தனி தவம் வந்ததே இல்லை. பட் இந்த தவம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். நான் வந்து பூசக்கூட தூக்க போகிறேன். ஏன்னா கல்யாணம் ஆகி ரொம்ப சீக்கிரமாகவே இது பெருசாக யாருக்கும் கிடச்சிடாது. மோஸ்ட் ஆஃப் மாமியார் தான் எடுப்பாங்க. பட் என் மாமியார் வந்து என்னை நீயே தூக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நான் எடுக்கிறேன். ஃபியூ இயர்ஸ் பேக் என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ இந்த மாதிரி சூளம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி என் மாமியார் வேண்டிட்டாங்க. ஸோ இப்போது வந்து அந்த சூளம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதே சூளத்தை வந்து அவர் கோயில் வீட்டிலேருந்து எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். சீரியஸ்லி இது வந்து ஒரு பெரிய பாக்கியமான விஷயம் தான். ஏன்னா அம்மன் கையில் இருக்க சூளம் வந்து நம்ம எடுத்துகிட்டு அத்தனை பேர் மத்தியில் நம்ம எடுத்துகிட்டு போகிற பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். பொங்கல் வந்து பொது பொங்கல் தான் வைப்பாங்க. நாங்கள் வந்து இந்த சூளம் வைக்கிறனால பலி கொடுக்கணும்னு சொல்லி கோழி அறுத்துருந்தோம். கோழி அறுத்து பொங்கல் வச்சுருந்தோம் நாங்கள் தனியாக. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இவ்வளோ சாமி கும்பிட்ற ஒரு பொண்ணான்னு கேட்டால் இல்லை. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொறுப்புலாம் தானாக வந்துருமான்னு தெரியல. சூழ்நிலையோ இல்லை நம்மளோட ஃபினான்ஷியல் இதுவோ நல்லா இல்லைன்னா மற்றவங்கள ப்ளேம் பண்ணாமல் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நல்ல எண்ணத்தோடு இருந்தாலே நம்ம நல்லா இருப்போம். என் மாமியார் வந்து எப்பயுமே இந்த விளக்கு மாவில் விளக்கு போடுவாங்க. ஏன்னா இது பெரியாண்டிச்சி அம்மன்றனால. நான் வந்து தனியாக நெய் விளக்கு வந்து போடுவேன் எப்பயுமே தனியாக. பூசைக்குடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரீச் ஆகிறதுக்கே 2 o'clock ஆயிடுச்சு. ஸோ விடிய விடிய பூஜையெல்லாம் போயிட்டு இருந்தது. மார்னிங் வரையும் வெயிட் பண்ணி எல்லா பூஜையும் ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு கோழிலாம் அறுத்துட்டு சாமிலாம் கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு தவத்தில் வந்து நாங்கள் கிடா வெட்டுவோம். இந்த தவத்தில் வந்து சும்மா மட்டன் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கோழி அறுத்துருந்தோம். அது இல்லாமல் ப்ராய்லர் சிக்கனும் எடுத்துகிட்டு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு சாப்பாடு செஞ்சு போட்டிருந்தோம்.